இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இன்றைய செய்தியின் தலைப்பு, ஜெபம் என்றைக்கும் தோற்றதில்லை. என்னுடைய நண்பர் ஒருவர் குடும்பத்துடன் மைசூருக்கு சுற்றுலா சென்று கொண்டிருந்தார். அவர் போகிற வழியில் திடீரென்று ஒரே பரபரப்பு. என்னவென்று பார்த்தால், ஒரு காட்டு யானை தனியாக அந்த சாலையில் வருகிறவர்களை எல்லாம் துரத்தி கொண்டிருந்தது. வேன்களை இடித்து தள்ளியது, கார்களை கவிழ்த்து போட்டது. பலர் அந்த யானையை விரட்ட போராடி கொண்டிருந்தார்கள். காருக்குள்ளே இருந்த என் நண்பருடைய குடும்பம் இதை பார்த்து நடுங்க ஆரம்பித்தது. அவர்கள் பார்த்து கொண்டிருந்த போதே அந்த யானை இவருடைய காரை நோக்கி வந்தது. முழுவதும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலைதான். என்னுடைய நண்பர் ஒரு காரியத்தை செய்தார். காருக்குள் இருந்து கொண்டே யானையை நோக்கி பேச ஆரம்பித்தார். எனக்கு அன்பான யானையே, உன்னை படைத்தவரும் என்னை படைத்தவரும் ஒருவர் தான். நம் 2 பேருக்குமே அவர்தான் எஜமான். உன்னால் எனக்கு சேதம் வராதபடி பாதுகாக்க நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன் எஜமானால் கூடும் என்பதும் உனக்கு தெரியுமா என்று கேட்டாராம். இவர் பயன்படுத்தின வார்த்தைகளில் அடங்கியிருக்கிற முக்கிய குறிப்புகளை சற்று தியானித்து பாருங்கள். தங்களை சிருஷ்டித்தவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதும் அவரால் எந்த சேதமும் இல்லாமல் பாதுகாக்க முடியும் என்கிற விசுவாசமும் அடங்கி இருந்ததை கவனியுங்கள். அதன் பிறகு என்ன நடந்தது என்றால், இவர்கள் காரில் அருகில் வந்த யானை என்ன நினைத்ததோ தெரியவில்லை, ஒரு நிமிடம் அந்த காரை உற்று பார்த்துவிட்டு அப்படியே திரும்பி காட்டுக்குள் ஓடிவிட்டது. இந்த சாட்சியை நான் கேட்டபோது இதை படிக்கிற உங்களுக்கு வந்த சந்தேகம் எல்லாம் எனக்கும் வந்தது. யானைக்கு தமிழ் தெரியுமா? காருக்குள்ளே இருந்து பேசின வார்த்தைகள் யானையின் காதில் விழுந்திருக்குமா? தன்னை படைத்தவரை ஆராதிக்கிறவர் தான் வந்திருக்கிறார் என்பது யானைக்கு புரிந்திருக்குமா? இவர் ஏதாவது நம்மிடம் சும்மா பொய் சொல்லுகிறாரா? இப்படிப்பட்ட அவிசுவாசமான கேள்விகள் எல்லாம் எனக்குள் தோன்றியது. ஆனால் அடுத்த நிமிஷமே சிங்கங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த தானியேலின் உருவம் என் கண்முன் வந்து நின்றது. சிங்க கேபியில் தானியேலை தூக்கி போட்ட ராஜா வந்து தானியேலை தைரியப்படுத்தும்படி சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. தானியேலுக்கு தண்டனை கொடுத்த ராஜாவுக்கு தெரிந்திருக்கிறது, தானியேல் ஆராதிக்கிற தேவன் தானியேலை தப்புவிப்பார் என்று. இந்த நிகழ்வு என் கண்முன் தோன்றிய போது என் தலையில் யாரோ ஓங்கி ஒரு குட்டு வைத்தது போல இருந்தது. விழித்துக் கொண்டேன். அந்த சகோதரரை பார்த்து சொன்னேன், உண்மைதான் நண்பரே, நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிப்பார் என்று. தானியேல் இடைவிடாமல் ஜெபிப்பவர் தான். ஆனால் அவருக்கு விசுவாசம் கண்டிப்பாக இருந்திருக்கும் தான். ஆனால் தானியேலை சிங்கக்கவியில் போடும்படி வேறு வழியின்றி ஒப்பு கொடுத்த ராஜாவின் உள்ளத்தில் இருந்த அசைக்க முடியாத விசுவாசம் தான் நம்மை பிரமிக்க வைக்கிறது. ஏனென்றால் ஒரு சேதமும் இல்லாமல் நின்று கொண்டிருந்த தானியேலை பார்த்து, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கிற கேள்வியின் ஆழத்தை பாருங்கள். போட்டவருக்கும் சரி போடப்பட்டவருக்கும் சரி விசுவாசம் இருந்தது. அப்படிப்பட்ட விசுவாசம் தான் நமக்குள் வர வேண்டும். உயிருள்ள சாட்சிகளை கேட்கும் போது நம் ஆண்டவரால் நம்மை விடுவிக்க முடியும் என்கிற விசுவாசம் சாட்சி சொன்னவருக்கு இருப்பதைப் போலவே அதை கேட்கிற நமக்கும் இருக்க வேண்டும். ஆகவே இடைவிடாமல் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யுங்கள். தப்புவிக்க வேண்டிய சமயங்களில் ஆண்டவர் நம்மை கண்டிப்பாக தப்புவிப்பார். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நமக்கு நன்மையானதையும் தருவார். ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.